ஸோ வெல்கம் டு டார்கெட் 190 ஐஎஸ் அகாடமி. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மைக்ரேஷன் அப்படின்லாம் இல்லை. அதாவது இந்த ரீஹாபிட்டேஷன் சொல்லுவாங்க. அதாவது டேம்ஸ் எல்லாம் கட்டும்போது அங்கே இருக்க அந்த மக்கள் வந்து தன்னுடைய சொந்த ஊரை விட்டுட்டு ஓகேங்களா, சொந்த ஊரை விட்டுட்டு வேறு இடத்துக்கு குடிபெயர்வாங்க. சரிங்களா, அதுதான் வந்து மைக்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் பார்த்துடலாம். டு அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் ஆஃப் மைக்ரேஷன், டு லேர்ன் த எக்ஸ்டென்ட் மைக்ரேஷன் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு, டு அனலைஸ் த ஃபேக்டர்ஸ் அண்டர்லைங் மைக்ரேஷன். அதாவது மைக்ரேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னும், மைக்ரேஷன் தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னும், அடுத்து பார்த்திங்கன்னா ஃபேக்டர்ஸ் அண்டர்லைங் மைக்ரேஷன், அதாவது இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு மைக்ரேட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கான்செப்ட் ஆஃப் மைக்ரேஷன். இன் எனி செட்டில்மெண்ட் village or town, change of population occurs due to birth, death or migration. அதாவது ஒரு வில்லேஜ்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா அங்கே வந்து டவுனாக இருக்கட்டும், வில்லேஜாக இருக்கட்டும், பாப்புலேஷன் சேஞ்ச் ஆகிறது எப்படின்னு சொல்லுவாங்கன்னா, ஒரு வந்து டெத்து இல்லைன்னா பர்த்னால் வந்து பாப்புலேஷன் ரேட் இன்க்ரீஸ் ஆகும், டெத் அப்படின்னா வந்து டிக்ரீஸ் ஆகும். சரிங்களா, one of these three components of population changes, birth, death, and it is clearly definable events, while migration poses a maximum amount of problem with regard to definition and the measurement. Almost everyone keeps moving most of the time, but it is not easy to define. Most have to be classified as migratory moves அப்படின்னு சொல்கிறாங்க. In the census of India, migration is enumerated by the base of 2. அதாவது இந்த சென்சஸ், அதாவது இந்தியாவில் பொறுத்தளவுக்கு இந்த சென்சஸ் பார்த்திங்கன்னா 2 வச்சு மைக்ரேஷன் சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பிளேஸ் ஆஃப் பர்த். இஃப் த பிளேஸ் ஆஃப் பர்த் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தி எனாமரேஷன், அது வந்து லைஃப் டைம் மைக்ரேஷன். அதாவது அவங்க வந்துட்டு பிளேஸ் ஆஃப் பர்த் டிஃப்ரெண்ட் பேர் பிளேஸில் இருந்தது அப்படின்னா அது வந்துட்டு என்னென்னு சொல்லுவாங்கன்னா லைஃப் டைம் மைக்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே வந்து பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ்னு சொல்லியிருக்காங்க. பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ் அப்படின்னா என்னென்னா, இஃப் த பிளேஸ் ஆஃப் தி லாஸ்ட் ரெசிடென்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தி பிளேஸ் ஆஃப் தி எனுமரேஷன். அதாவது கடைசியாக ஆக்சுவலி அவங்க டெம்ப்ரவரியாக வந்துட்டு வேறு பிளேஸ்க்கு போவாங்க இல்லையா, ஸோ அது வந்து பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேஸ் ஸ்டடி அப்படி பார்க்கலாம். சரிங்க, இப்போ வந்து பார்த்திங்கன்னா, டேட், ஐ ஹாவ் டு ரைட் அ எஸ்ஸே அபவுட் மை நேட்டிவ் பிளேஸ். வில் யூ ப்ளீஸ் ஹெல்ப் மீ? ப்ளீஸ் ஆல்சோ டெல் மீ வை ஹாவ் மூவ்ட் from a beautiful village. Sure, I'll tell you. We hail from a small village called Saatpattu near Ambasamutram town in Tirunelveli district. The village is in the bank of the Tamarabarani river, and as you pointed out, the native place is exceptionally serene and beautiful with paddy fields, banana. We used to walk 7 kilometers every day to the nearest school at Ambasamutram. My friend and I used to have so much fun on the way of the school. However, after I completed my schooling, I had to earn money to educate my younger brother. So we moved to Bombay, that is Mumbai, and stayed to distant relatives and searched for a job. In a month time, my relative would place me as stenographer in a private company. Later on, the company gave me a transfer to Madras city. You had moved to save to the employment to earn money, is it so? Yes, you're right. People also move for different reasons. Your elder brother has moved to England for higher studies. Your sister has moved for Delhi with her husband who is employed there. Your aunt who lived in the neighboring village and who moved to the native village to look after for different reasons, for education, employment and marriage. Thank you, Dad. I understand why the people move, and so I also understand that the movement can be either within the country from the village to the town, or village to village, or town to டவுன் இன்டர்நேஷ்னல் பிளேஸ். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆக்சுவலி ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து கேட்குறாங்க, ஏன் டேட் இங்கேருந்து பியூட்டிஃபுல் வில்லேஜ் விட்டுட்டு இங்கே வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க அப்பா வந்து சொல்கிறாரு, அதாவது அம்பாசமுத்திரம் டவுன்கிட்ட நம்மளோட வில்லேஜ் ஒன்று இருக்குது, அது வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அது வந்து தாமிரபரணி ரிவர்ஸ்க்கு பின்னாடி இருக்குது. சரிங்களா, அப்போ வந்து நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டு 7 கிலோமீட்டர்ஸ் எங்கள் வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா 7 கிலோமீட்டர்ஸ் வந்து அங்கே நடக்கணும். ஸோ நாங்கள் 2 பேரும் ஸ்கூல் போகிற வழியில் அவ்வளோ ஜாலியாக நடப்போம். ஸோ ஸ்கூலிங் முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா எங்கள் பிரதர் வந்து எஜுகேட் பண்ணோம். ஸோ அதனால் வந்துட்டு நான் வந்து ஜாப் தேடி இங்கே வர வேண்டியதாக போச்சு. அதனால் நான் மும்பையில் வந்துட்டு டிஸ்டன்ட் ரிலேட்டிவ்ஸ் ஸ்டே பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக கம்பெனி வந்து என்ன பண்ணிடுச்சுன்னா ட்ரான்ஸ்ஃபர் மெட்ராஸ் கொடுத்துருச்சு. ஸோ நான் இங்கே வந்துட்டேன். நான் மட்டும் இல்லை, அவங்க ஆண்ட்
வந்துட்டும் சரி. ஆண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மேரேஜ் முடிஞ்சு சரிங்களா, அவங்க மேரேஜ் முடிச்சு அவங்க அங்கே அங்கே இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அங்கே போயிட்டாங்க. அண்ட் எஜுகேஷனுக்காகவும் போயிட்டாங்க. ஸோ இதனால தான் நாங்கள் மைக்ரேட் ஆன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து டாட்டர்கிட்ட சொல்லிகிட்ருக்காங்க. எக்ஸ்டென்ட் ஆஃப் migration in India and Tamil Nadu. In India, the census 2011 enumerated a total population பார்த்தீங்கன்னா 121 crores சரிங்களா, of which 45 crores of people were reported as migrants. மொத்தம் பார்த்தீங்கன்னா 2011 சென்சஸ் படி பார்த்தீங்கன்னா 121 crores of people இருக்காங்க. அதில் வந்து 45 crores people வந்துட்டு migrants அப்படின்னு சொல்லுவாங்க. According to the definition of the place, the last residents. Similarly, Tamil Nadu out of 7.2 crore people, 3.13 பார்த்தீங்கன்னா migrant அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 2011 census படி. That is the percentage of migrants. There is a percentage of countrywide. It was much higher than the rate of the Tamil Nadu as 43%. Generally, one tends to associate as a migrant with the urban areas. However, we find that in India as well as Tamil Nadu. சரிங்களா, பார்த்திங்கன்னா அந்த 43% வந்து மைக்ரெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டில். சரிங்களா, மச் ஹையர் இன் ரூரல் ஏரியாஸ் கம்பேர்ட் டு அர்பன் ஏரியாஸ். அர்பன் ஏரியாஸ் கம்பேர் பண்ணும்போது ரூரல் ஏரியாஸில் மைக்ரன்ஸ் அதிகமாக இருக்காங்க. இன் 2011 37% பாப்புலேஷன் வாஸ் கவுண்டட் அஸ் மைக்ரன்ஸ். 2011 37% வந்து மைக்ரண்ட் பீப்புள்னு சொன்னாங்க. அதில் பார்த்திங்கன்னா அது அர்பனில் வந்துட்டு இந்தியா இஸ் 27%. இன் தமிழ்நாடு த மைக்ரண்ட் கவுண்ட் இஸ் 41% ஆஃப் ரூரல் ஏரியா. ரூரல் ஏரியாவில் 41% 35% வந்து அர்பன் ஏரியாலையும். இப்போ இதில் என்ன தெரியுது அப்படின்னா ரூரல் ஏரியாஸில் தான் பீப்புள் வந்து ரொம்ப ஸ்டார்ட் டு மைக்ரேட் தெம்செல்ஸ். சரிங்களா, திஸ் இஸ் த மொபைலிட்டி ஆஃப் தி பாப்புலேஷன் இன் ரூரல் ஏரியாஸ் இஸ் கிரேட்டர் தேன் தி அர்பன் ஏரியாஸ். சரிங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபர்தர் ஒன் usually associates the mobility with the males rather than females. However, an examination of data clearly indicates that the larger proportion of the females reported as migrants. சரிங்களா, வந்து ஃபீமேல்ஸ் வந்து நிறைய மைக்ரன்ஸ் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க கம்பேர்ட் டு மேல்ஸ் கம்பேர் பண்ணும்போது. இன் கண்ட்ரி ஆஸ் அ ஹோல் 53% ஆஃப் ஃபீமேல் மைக்ரன்ஸ் வித் 23% ஆஃப் மேல் மைக்ரன்ஸ். 53 வந்து ஃபீமேல் மைக்ரன்ஸும் 23 வந்துட்டு மேல் மைக்ரன்ஸும் இருந்தாங்க. எப்போ அப்படின்னா 2011. இன் தமிழ்நாடு த பிக்சர் இஸ் வெரி சிமிலர். மோர் தென் ஹாஃப் த ஃபீமேல்ஸ் 52% ரிப்போர்ட்டிங் தியர் ஸ்டேட்டஸ் ஆஃப் மைக்ரன்ஸ். 52% த டோட்டல் அப்படின்னா அதில் வந்து 35% வந்துட்டு ஃபீமேல்ஸு. சரிங்களா, சாரி 52 வந்துட்டு ஃபீமேலும் அதுக்கப்புறம் 35 வந்துட்டு மேல் மைக்ரன்ஸும் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நவ் why is the large percentage of migrants are women அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 70% in India and 51% in தமிழ்நாடு. டோட்டலாக பார்த்திங்கன்னா 70% வந்து இந்தியாவில் மைக்ரேட் ஆகுறாங்க உமன், 51% வந்துட்டு தமிழ்நாட்டில் மைக்ரேட் ஆகுறாங்க 2011 சென்சஸ் படி. தட் இஸ் த மேரேஜ் மூமெண்ட். மேரேஜ் நடந்ததுக்கப்புறம் வந்து அவங்களுடைய இதுக்கு வந்துட்டு அங்கே மைக்ரேட் ஆகுறாங்க இல்லையா. மேஜர் ஃபேக்டர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் உமன் மொபிலிட்டி இன் தமிழ்நாடு அண்ட் இந்தியா. த மூமெண்ட் ஆஃப் related work and employment appears to be a driving force of the migration among men. One of the all male migrants in India 28% report work. சரிங்களா, அவங்க வந்துட்டு அதில் பார்த்திங்கன்னா 28% வந்து ரிப்போர்ட் ஒர்க் as the major reason. சரிங்களா, அவங்க மேரேஜ் பண்ணி அவங்க மைக்ரேட் ஆகணும் இல்லையா. ஸோ 2011 சென்சஸ் படி அதுவும் த கரஸ்பாண்டிங் பர்சன்டேஜ் இன் தமிழ்நாடு பார்த்திங்கன்னா 26. எக்ஸ்டென்ட் ஆஃப் மைக்ரேஷன் பாருங்கள். சம் ஆஃப் தி தமிழ்நாடு two out of every 5 persons is reported as migrants. 5ல் வந்து டோட்டல் 2% வந்து migrant அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து 2011 census படி. Incidence of migrant is higher than the rural areas and larger among women. The Tamil Nadu has a history of migration and people move to various reasons such as trade, business. அதாவது பார்த்திங்கன்னா பீப்புள் எதுக்கு மூவ் ஆக ஆரம்பித்தாங்கன்னா ட்ரேடு, பிஸ்னஸ், எம்ப்ளாய்மெண்ட்டு. சரிங்களா, அதுக்காக வந்து மற்ற கண்ட்ரீஸ்க்கு போக ஆரம்பித்தாங்க. கொலோனியல் பீரியட் அப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த லேபர்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா கொலோனியல்ஸுக்காக வேறு வேஜஸாக வந்து போக ஆரம்பித்தாங்க. இந்த மோர் ரீசன்ட் பீரியட் த ஒர்க்கர்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு இஸ் மூவிங் டு அதர் கண்ட்ரீஸ் சச் அஸ் யூஎஸ்க்கு, அமெரிக்காவுக்கு, ஆஸ்திரேலியாவுக்கு அதெல்லாம் போக ஆரம்பித்தாங்க. இன் 2015 the independent research study was concluded under research level
on a research level pattern migration in Tamil Nadu. The study made interesting findings discussed below. Of the total migration Tamil Nadu, 65% are migrated and moved to abroad. சரிங்களா, அதில் டோட்டல் மைக்ரேஷனில் 65% வந்து அப்ராடில் மூவ் ஆனவங்க. 35 வந்துட்டு மூவ் வித்தின் த கண்ட்ரி. வித்தின் த கண்ட்ரினா ஸ்டேட் வைஸ் மூவ் ஆனவங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சென்னை டிஸ்ட்ரிக்ட் ஹேஸ் ரெக்கார்டட் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எமிக்ரெண்ட் ஃபாலோட் பை தி கோயம்புத்தூர், ராமநாதபுரம் அண்ட் திருச்சிராப்பள்ளி. இந்த கண்ட்ரீஸில் வந்து மைக்ரன்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கடலூர், கரூர், திருவண்ணாமலை, வேலூர், நாமக்கல், சேலம், திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, நீலகிரிஸ், தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் ரெக்கார்ட் லோ நம்பர் ஆஃப் எமிக்ரன்ஸ். இந்த இடத்துலலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா மைக்ரன்ஸ் வந்து கம்மியாக இருப்பாங்க. The study also provides information about the sex and destination of the migrants in Tamil Nadu. Of the total migrants who have foreign countries, nearly 20% have chosen to go to Singapore. இதில் பார்த்தீங்கன்னா 20% வந்து சிங்கப்பூருக்கு போக முடிவு எடுத்தாங்க. while 18% வந்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் அரப், 16% வந்து சவுதி அரேபியா, 13% வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அண்ட் மலேசியா, அதுக்கப்புறம் வந்து ஒமென், அதுக்கப்புறம் ஒதார், இங்கெல்லாம் போக ஆரம்பித்தாங்க. சரிங்களா, தமிழ்நாடு in the year of 2015. Of the international migrants, 15% of women, 15% வந்து உமன், 85% இன்டர்நேஷ்னலில் பார்க்கும்போது உமனோட பர்சன்டேஜ் வந்து கம்மியாச்சுங்க. 85% வந்து மென்னாக இருந்தாங்க. Of the questions of educational qualification of migrants of Tamil Nadu, the study reveals that 2015 about 7% வந்து illiterates இருந்தாங்க. 30% have completed. அதே பார்த்திங்கன்னா கிளாஸ் 10 35% வந்து 10th முடித்தவங்க. அது 10% பார்த்திங்கன்னா 12th முடித்தவங்க. 15% பார்த்திங்கன்னா வெக்கேஷ்னல் ட்ரைனிங்காக போனவங்க. 11% பார்த்திங்கன்னா கிராஜுவேட்ஸ். இதில் என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், இல்லிட்ரேட்ஸ்னால் படிக்காதவங்க வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் மைக்ரேட் ஆகுறாங்க. அண்ட் 12% வேர் ப்ரொஃபஷனலி குவாலிஃபைட் ஆனவங்க வந்து பார்த்திங்கன்னா 12%. The study of the clearly reveals various occupations undertaken by migrants, highly skilled professionals on low skilled occupations on other, along with a large number of semi-skilled occupations இருந்துச்சு. Factors underlying migration பார்த்தீங்கன்னா, the extent of nature of migration in any city is basically determined by the nature of the development process experienced by the society. That is, the type of scale development achieved by the agriculture and industrial sectors in an economy determine the migrant patterns. சரிங்களா, அங்கோட எக்கனாமியோட இது பொறுத்தே வந்துட்டு அது சொல்லியிருக்காங்க. ஸோ in India, Tamil Nadu, through the agriculture and industrial sectors have grown over years. Inequality still exists in the assessed income distribution, epidemic poverty. பார்த்திங்கன்னா இந்தியா தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் செக்டார், இண்டஸ்ட்ரியல் செக்டார் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக வந்துட்டு நிறையா க்ரோத் வந்து நிறையா இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா ஒர்க் எம்ப்ளாய்மெண்ட் பாருங்கள், ஒர்க் எம்ப்ளாய்மெண்ட் வந்து 14.7%. அதே பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா 1.2%. எஜுகேஷனுக்காக மைக்ரேட் ஆகுறவங்க 3%. ஒர்க் எம்ப்ளாய்மெண்ட் போகிறவங்க தான் நிறைய பேர். அண்டு மேரேஜுக்கு போகிறவங்களும் நிறைய பேர். பார்த்திங்கன்னா மேரேஜுக்கு அப்புறம் வந்து 43% வந்து மைக்ரேட் ஆகுறாங்க. மூவ் ஆஃப்டர் பர்த்துக்கு அப்புறம் மூவ் ஆனவங்க பார்த்திங்கன்னா 6.7%. மூவ் ஃப்ரம் ஹவுஸ்ஹோல்டுக்காக மூவ் ஆனவங்க பார்த்திங்கன்னா 21, others வந்து பார்த்திங்கன்னா 9.6. The growth process have also created as partial inequalities by leading an enclaves of growth. The migration pattern observed in developing the society such as correspond to inequalities such as economic, social and partial. இது பார்த்திங்கன்னா மூவ் ஆகும்போது அவங்க எக்கனாமிக், சோஷியல் அண்ட் பார்ஷியல், அதாவது இன்இக்வாலிட்டிஸ் எல்லாம் வந்துட்டு அதெல்லாம் வந்து கம்மியாச்சு. ஸோ therefore the migrant stream would consist of a heterogeneous substreams. For example, if we consider rural urban migrant stream, if it would be compares a rural rich poor, each of this own reason, அதாவது அவங்க ஓன் ரீசனுக்காக அவங்க வந்து மைக்ரேட் ஆகுறாங்க. அண்ட் மோட்டிவேஷன் ஃபார் மைக்ரேஷன், த மோட் ஆஃப் தி மைக்ரேஷன், outcome and consequences, etc. The poor section of population migrates as a survival strategy in response to distressing the condition of rural areas. Rural areasல வந்துட்டு அதிகமான பீப்புள் வந்து மைக்ரேட் ஆகுறாங்க. சரிங்களா, மைக்ரேட்ஸ் ஃப்ரம் பெட்டர் ஹாஃப் செக்ஷன்ஸ் டு இம்ப்ரூவ் தேர் லிவிங் ஸ்டாண்டர்டை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மைக்ரேட் ஆகிறவங்க நிறைய பேர். ஃபர்தர் ஸ்பாஷியலி தேர் ஹவுட் பி அ டெண்டன்சி ஆஃப் மைக்ரேட் கன்வெர்ஜ் என்க்ளேவ் அண்ட் க்ரோத் either அர்பன் ஆர் ரூரல். ஸோ இதில் போத்லேயும் பார்த்தீங்கன்னா ஸ்பாஷியல் டெண்டன்சி, அதாவது அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணிக்கணும், அவங்களுடைய லைஃப் ஸ்டாண்டர்ட்ஸை வந்து உயர்த்தணுங்கிறதுக்காக சரி
அவங்களோட எம்ப்ளாய்மெண்ட்ஸ் அதுக்காக வந்துட்டு ரூரல் போத் அர்பன் ஏரியாஸில் வந்துட்டு அவங்க வந்து மைக்ரேட் ஆகுறாங்க. த பேட்டர்ன் ஆஃப் மைக்ரேஷன் இஸ் வெரி காம்ப்ளெக்ஸ், கம்ப்ரெசிங் ஆஃப் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரீம்ஸ். ரூரல் டு ரூரல், அர்பன் டு அர்பன், ரூரல் டு அர்பன் அண்ட் அர்பன் டு அர்பன். ஷார்ட், மீடியம், லாங், மீடியம் டிஸ்டன்ஸ் மைக்ரேஷன் ஸ்ட்ரீம்ஸ்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா லாங் டேர்ம் ஸ்டேபிள் மைக்ரேஷன் அண்ட் ஷார்ட் டேர்ம் சர்க்குலேட்டரி மைக்ரேஷன். இதில் பார்த்திங்கன்னா லாங் டேர்ம் ஸ்டேபிள் மைக்ரேஷனாக அந்த குறிப்பிட்ட பிளேஸில் தான் இருப்பாங்க. ஆக்சுவலி அவங்க மேரேஜாக இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் டேர்ம் சர்க்குலேட்டரி மைக்ரேட்னா அவங்க வந்துட்டு அந்த இப்போ வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அப்போ வந்து அவங்க வந்து மூவ் ஆகிட்டே இருப்பாங்க. ஈச் ஆஃப் தீஸ் ஸ்ட்ரீம்ஸ் would consist of different types of migrants from social classes, each with its own reason for migration. The extent of nature or migrant streams would essentially depend on ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ரெஷர் அண்ட் ஆஸ்பிரன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை பீப்புள் அட் தி ஆரிஜின் ஆஃப் மைக்ரேஷன். சரிங்களா, அவங்க வந்து ப்ரெஷர்னாலேயோ இல்லை வந்துட்டு அவங்க ஆரிஜினை தேடி இப்போ மைக்ரேட் ஆவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரெயின்ஸ் இம்போஸ் டு மொபிலிட்டி அண்ட் ஆரிஜின் ஆஃப் மைக்ரேஷன். மொபிலிட்டினால அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அட் தி டெஸ்டினேஷன் அண்ட் தி அவைலபிலிட்டி ஆஃப் இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் தீஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா